சென்னை விருகம்பாக்கத்தில் முக்குலத்தூர் புலிப்படை கட்சி மாநில நிர்வாகி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் கருணாசின் முன்னாள் கார் ஓட்டுநர் உட்பட இருவரை போலீசார் வானகரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? சென்னை விருகம்பாக்கம் கணபதி ராஜ் நகர் பிரதான சாலையில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்புல துர்நாற்றம் வீசுவதாக விருகம்பாக்கம் போலீசார் கிடைத்த தகவலின் பேரில் முன்பக்க குதையை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயங்களோடு தலையில் வெட்டி அருவாளோடு அழிய நிலையில் சடலமாக ஒருவர் மீட்கப்பட்டார். விசாரணையில் அவர் ஆதம்பாக்கத்தை சேர்ந்த வழக்கறிஞர் கார்த்திக் வெங்கடேஷ் என்பதும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியில் வழக்கறிஞர் பிரிவு மாநில இணை செயலாளர் பொறுப்பேற்பதும் தெரிய வந்தது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக விருகம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை மேற்கொண்ட நிலையில நாங்குநேரி பகுதியில் வைத்து அவரது கார் ஓட்டுநராக பணியாற்றி வந்த கார்த்திக் மற்றும் கார்த்திக்கின் உறவினர் ரவி ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த இருவரும் கைது செய்யப்பட்டு தற்போது சென்னைக்கு அழைத்து வரப்பட்டு வானகரம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையில தனது ஈகாவை டச் செய்ததால் அவரை கொலை செய்ததாக அவர் வாக்குமூலம் அளித்ததாகவும் காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டது. குறிப்பா தற்போது அவர் குடியிருக்கக்கூடிய அந்த வீடானது, கார்த்திக் வசிக்கக்கூடிய வீடானது உத்திரகுமார் என்பவருடைய வீடாகும். அவர்தான் அந்த வீடை வாடகைக்கு எடுத்து வசித்து வந்தாகவும் 2 லட்சம் ரூபாய் வாடகைக்கு அட்வான்ஸ் தொகை கொடுத்து அந்த வாடகைக்கு வசித்து வரக்கூடிய நிலையில அதனை வெங்கடேஷ் தற்போது அலுவலகமாக மாற்ற கூறியதாகவும் கார்த்திகை அங்கிருந்து காலி செய்யக்கூடியதாகவும் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பேச்சுவார்த்தையில வாக்குவாதம் முற்றிய நிலையில வெங்கடேஷ் மதுபோதையில் தன்னை தாக்கியதாகவும் இழிவாக பேசியதாகவும் புதிதாக கார்த்திக்கு கட்சியில மாவட்ட பொறுப்பு கொடுத்தது குறித்தும் கேலி செய்து பேசியதாகவும் இது தொடர்பான வாக்குவாதம் முற்றிலைதான் ஆத்திரத்தில் கொலை செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. திட்டமிட்டு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிவிட்டு சொந்த ஊருக்கு நாங்குநேரிக்கு தப்பி சென்றதாகவும் போலீசார் விசாரணைகளில் தெரிய வந்திருக்கிறது. அவரிடமிருந்து இருசக்கர வாகனம் மற்றும் கத்தி போன்ற ஆயுதங்களை பறிமுதல் செய்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாயத்து தொடர்பான நில தொடர்பான பஞ்சாயத்து ஒன்று இருப்பதாக கூறியும் உணவு சமைத்திருப்பதாக கூறி வரவழைத்து திட்டமிட்டு கொலை செய்ததாகவும் அவர் வாக்குமூலமாக தெரிவித்திருக்கிறார். தற்போது தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.